இந்த கரூர் முடிஞ்ச உடனே எஸ்ஓபின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கூட கிடையாது. இந்த சட்டம் என்ன சொல்லுது? நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் பர்மிஷன் வாங்கணும்னா 30 நாளுக்கு முன்னாடி காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? அதுக்கப்புறம் சட்டம் என்ன சொல்லுது? நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான். நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் வந்தோம். நேத்து பெண்கள் பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்துனீங்களே, நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் லாரியிலையும் வடமாநில தொழிலாளர்களையும் கவர்மெண்ட் பஸ்லயும் கூட்டிட்டு வந்தீங்க. எங்களோட கூட்டம் 10,000 பேர்னா 1,00,000 பேர் வராங்க. அப்ப மக்கள் பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெட்டாலியன்ஸ் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருக்கு. எதுக்கு? மக்கள் பாதுகாப்புக்கு தான் தமிழக அரசு, தமிழக போலீஸ். வேற எதுக்கு? இப்ப லேட்டஸ்டா எஸ்பிஐ என்கொயரியில எஸ்பி சொல்றாரு 7:45 மணி வரைக்கும் அவருக்கே தகவல் வரலையா. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க? நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோமா. ஒரு எஸ்பிக்கே தகவல் வரும் பொழுது டிவிக்கு எப்படி தகவல் வரும்? இது கூட உங்களுக்கு தெரியல. அப்ப தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு தான் இந்த கரூரை உருவாக்குனது. அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, திமுகக்கு தமிழக பெண்களுக்கு தெரியும் இந்த படுபாவிங்க இந்த பழிய செஞ்சுட்டாங்களே இவங்களோட அரசியலுக்காக. அங்கிருந்து எந்திரிச்சு வந்தார், அங்கிருந்து எந்திரிச்சு வந்தார். ஈரோடு இதோ வரப்போறாரு, அடுத்த வாரத்துல இருந்து வரப்போறாரு தமிழக முழுவதும். இப்ப தெரியும் உங்களுக்கு. நிப்பாட்ட முடியாது, உங்க சூழ்ச்சி நிப்பாட்ட முடியாது, உங்க எஸ்ஓபி நிப்பாட்ட முடியாது. இமீடியட்டா நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறோம். இந்த ஜனநாயக படுகொலைக்கான எஸ்ஓபி கேட்டு நாங்க போறோம்.